அகில டிவியின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் பின்னர் நேபாளத்தில் வைத்து இலங்கையின் சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இசாரா சுகந்தி கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறுபட்ட அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இலங்கையின் மேல் மாகாணம், மத்திய மாகாணம் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்திற்குள்ளும் பல குற்றவாளிகள் பாதாள உலக கும்பலுடன் சேர்ந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றமை யாழ்ப்பாணம் கடந்து இலங்கை முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. செவந்தி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய தொலைபேசியில் இருந்து பெறப்பட்ட விடயங்கள், அவர் தெரிவித்துள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல்வேறுபட்ட தரப்புகளும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் செவந்தி தப்பித்த படகை ஓட்டியவரும் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் பல ஆதாரங்கள் தற்போது அம்பலமாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த குற்றச்செயலுடன் தொடர்புபட்ட ஒரு முக்கிய நபர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு அருகே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார் என்ற தகவலையும் இலங்கையின் குற்றப்புலனாய்வுத்துறை வெளியிட்டுள்ளார்கள். புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் சட்டவிரோதமான முறையில் செவந்தியை இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய படகு மற்றும் அதன் படகோட்டியை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிரடியாக கைது செய்துள்ளது. இந்த படகோட்டி யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் ஆனந்தன் என்ற நபர் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நபருடைய மைத்துனர் அளித்திருக்கக்கூடிய பரபரப்பான வாக்குமூலத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுவந்தியின் சகா மற்றும் கடத்தலுக்கு உதவிய படகோட்டியின் மைத்துனர் ஆனந்தன் என்பவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை அடுத்தே இந்த முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஆனந்தன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தப்பித்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆதாரமான படகும் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வந்த இசாரா சுகந்தி யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்தே கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் அராலித்துறை என்ற பகுதியில் படகு கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். படகை செலுத்திச் சென்று செவ்வந்தியை இந்திய எல்லை வரை கொண்டு சேர்த்த படகோட்டியும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான படகோட்டி ஆனந்தனின் மைத்துனர் என்பதும் அவர்கள் இருவரும் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களை புரியும் பாதாளுலக கும்பல்களுடன் தொடர்புகளை முறையாக பேணி வந்ததும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள முழுமையான கடத்தல் மற்றும் பாதாளுலக வலையமைப்பை வெளிக்கொண்டு வர படகோட்டியிடம் துருவி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஏனைய பாதாளுலக குழு தலைவர்களுடனும் இசாரா சுகந்தியுள்ள தொடர்புகள் குறித்தும் ஆழமான விசாரணைகள் விரிவுபடுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுகந்தியை யாழில் பாதுகாப்பாக தங்க வைத்து இந்தியா அழைத்துச் சென்ற பின்னணியில் கைது செய்யப்பட்ட ஆனந்தனுக்கு பலர் உதவி இருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆனந்தன் படகிலிருந்து இந்தியா செல்லும் வரை யாரெல்லாம் உதவி இருக்கின்றார்கள் என்ற கோணத்தில் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் கொழும்பில் இருந்து வருகை தந்துள்ள சிறப்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் ஒரு பகுதியினர் யாழ்ப்பாணத்தில் முகாமிட்டு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. தொடரும் விசாரணைகளில் இன்னும் பலர் யாழ்ப்பாணத்தில் சிக்கக்கூடும் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஆனந்தனின் கைதை தொடர்ந்து அல்லைப்பட்டியை சேர்ந்த இருவர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்ற செய்தியையும் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். அத்துடன் பாதாளுலக கும்பலை சேர்ந்த பெக்கோ சமன் மற்றும் அவரது மருமகன் கவிச் ஆகியோர் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் விசாரணை செய்யப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவர்களுடைய சொத்துக்களான 2 அதிசொகுசு பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலியகுடியில் உள்ள மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குற்றச்சங்கத்தினர் என்று சந்தேகிக்கப்படும் பெக்கோ சமன் மற்றும் அவரது மருமகன் கவிச் ஆகியோரை கைது செய்த பின்னர் நடத்திய விசாரணைகளில் 2 அதிசொகுசு பேருந்துகளை கைது செய்துள்ளார்கள். இந்த பேருந்துகளின் சந்தை மதிப்பு ரூபாய் 10 கோடியாக உள்ளது. இந்த பேருந்துகளில் ஒன்று பெக்கோ சமன் கைது செய்யப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்புதான் வாங்கப்பட்டுள்ளது என்பதும் பதிவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணைகளில் இந்த 2 பேருந்துகளையும் பெக்கோ சமன்
வேறு நபர்களின் பெயர்களில் பதிவு செய்து பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் அவர்களுடைய பெயர்களில் இந்த பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த 2 பேருந்துகளில் ஒன்று மொனராகலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றது. மற்ற பேருந்து சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்காக சுற்றுலா நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மொனராகலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பதிவேடு ஊவா மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவை ஆணையம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, சட்டவிரோத குற்றங்களில் ஈடுபட்டு சொத்துக்களை குவித்துள்ள பாதாள கும்பல்களை சேர்ந்தவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் அவர்களுடைய சொத்துக்கள் நிதி மூலங்களை முடக்குவதற்கும் விசேட குற்ற புலனாய்வுத்துறை ஆரம்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் பல சட்டவிரோத சொத்துக்கள் நாடு முழுவதும் முடக்கப்படலாம் அல்லது போலீசாரினால் கையகப்படுத்தப்படலாம் என்ற செய்திகள் சட்டவிரோத குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் போலீசாரின் உடைய தீவிரமான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருப்பது பாதாள கோஷ்டியினருக்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கும்பல்களுக்கும் பெரும் கிளியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் போதை தடுப்பு பாதாள கும்பல்களை அடியோடு சாய்ப்பதற்கு இலங்கை மக்கள் அனைவரும் தமக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் எதிர்கால சமுதாயத்தின் நலன் கருதி இந்த நடவடிக்கையை நீங்கள் அனைவரும் எமக்கு மேற்கொள்ள வேண்டுமென நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக செய்திக்குறிப்பில் இலங்கை ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயக்கா தெரிவித்துள்ளார். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களையும் இலங்கையின் முக்கிய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.